ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீக் வந்து கிரெட் அப்ளிகேஷனில் நண்பர் ஒருத்தருக்கு 1.5 lakh அப்படிங்கிறது லோன் அமௌண்ட் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்து அப்ரூவல் கிடைச்சிருந்தது. அந்த லோன் பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். அது ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். சேம் டைம் ரீபேமெண்ட் டென்யூருமே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமமாக 24 months வரைக்கும் சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ப்ரொஃபைல் வச்சிருக்கக்கூடிய பர்சனுக்கு அதில் கிடைக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது நல்ல விஷயமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த கிரெட் அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் ஆஃபர் அப்படிங்கிறது எல்லோருக்குமே கிடைக்காது. ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த விதத்தில் பர்ஃபெக்டான எலிஜிபிள் கிரைட்டீரியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அவங்களே ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அப்ளை பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ரேராக ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் அந்த பிரச்சனையை எல்லாமே ஓவர் கம் பண்ணுற மாதிரி இப்போ வந்து கிரெட்டே ஒரு லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத லாஸ்ட் ஜூன் மந்த் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் மேனுவலாகவே பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அனைத்து விதமான நபர்களுமே அதில் அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் அந்த அப்ளிகேஷனில் எவ்வளோ லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுக்குறாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், யார் கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க, இதை பற்றின A to Z கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சேம் டைம் அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஜூலை 9, 2026 இருந்து தான் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா கேஷ் பை கிரெட் பர்சனல் லோன் ஆப் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். சேம் டைம் இது கிரெட்டோடைய ஒரிஜினல் அப்ளிகேஷனா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய கம்பெனி நேம் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாக இவங்க எத்தனை அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அந்த விதத்தில் கிரெட் அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம எல்லோருமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். கிரெடிட் கார்டு வச்சிருக்கோம் அப்படின்னா பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த அப்ளிகேஷனை வந்து இப்போ பர்சனல் லோனுக்காக புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை தவிர்த்து 2 அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுமே வச்சிருக்காங்க. அதில் கிரெட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த UPI பேமெண்ட்ஸ்க்காக ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுமே வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கிரெட்டினுடைய ஒரு அஃபிஷியல் அப்ளிகேஷன் தான். கிரெட் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அதில் பர்சனல் லோனை கொண்டுட்டு வந்து ஏதாவது ஆர்பிஐயோ இல்லை வேறு யாராவது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் அப்படிங்கிறத நிறுத்தி வைக்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு ரீசனால் இவங்க பர்சனல் லோனை வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபியூச்சரில் ஏதாவது பர்சனல் லோன் ரிலேட்டடாக இஷ்யூ வந்தது அப்படின்னா அது இந்த ஒரு அப்ளிகேஷனோட முடிஞ்சிடும். இந்த இஷ்யூ வந்து கிரெட் அப்ளிகேஷனுக்கு பாஸ் ஆகாது. ஸோ அந்த ஒரு ரீசனால் இவங்க தனி அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க போல். ஓகே, இப்போது இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ளே ஸ்டோரில் வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 month அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகியிருந்தாலுமே இது வரையிலும் 1 லட்சம் பேருக்கு மேலே டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அதில் 687 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதும் 4.3 இருக்குது. இப்போது உள்ளே போனோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய CRIF கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே செக் பண்ணிக்க முடியும். லோன் கால்குலேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷனில் வித்தின் 30 minutes உங்களுடைய லோன் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிஸ்பர்சல் பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான டாக்குமெண்டேஷனில் சிம்பிளாக அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கீழே லோன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எலிஜிபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய வீட்டுடைய ஒட்டுமொத்த இன்கம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 3 lakhக்கு மேல இருக்கணும். கண்டிப்பா இந்தியன் சிட்டிசனா தான் இருக்கணும். இவங்க வழங்கக்கூடிய லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 50,000 இருந்து அதிகபட்சமா 15 லட்சம் வரையிலும் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்த வரைக்கும் 12 மாசத்துல இருந்து அதிகபட்சமா 36 மாசம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 10 to 29% per annum இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் லோன் அமௌண்ட்டில் 4% இருக்கும். இது வந்து ஒரு ஒன் டைம் சார்ஜஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஒன் டைம் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஒவ்வொரு டைமுமே இவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாங்குவாங்க. இதை தவிர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 40% per annum வரையிலும் இருக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது லெண்டிங் பார்ட்னர் அப்படின்னு போட்டு பூனவாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பூனவாலா ஃபின்கார்ப் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் லோன் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவாகட்டும், ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பூனவாலா ஃபின்கார்ப்புக்கு என்ன பொருந்துமோ அதுதான் இந்த கிரெட் அப்ளிகேஷனினுடைய பர்சனல் லோன் அப்ளிகேஷனுக்கும் பொருந்தும். பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பூனவாலா ஃபின்கார்ப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்டடான ஒரு ஃபினான்ஸ் நிறுவனம் தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. சேம் டைம் பூனவாலா ஃபின்கார்ப்லையும் கிடைச்ச லோன் பற்றின டீட்டெயிலான வீடியோ அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருந்தோம்.
யாராவது பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்கறது கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் அண்ட் பேசிக்கான கேஒய்சி டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதுமானது. அதாவது டிஜிலாக்கர்லேயே நீங்கள் உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ், ஆதார் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து ஒரு சிங்கிள் டைம் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷனில் உங்களால் வந்து கேஒய்சி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி கேஒய்சி ப்ராசஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷனை இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது. ஆரம்பத்திலேயே செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்தோம் அப்படின்னா CRIFS ஸ்கோரை வந்து செக் பண்ணுறதா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கோரை செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கோர் நல்லா இருந்தது அப்படின்னா மேபி உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், அவ்வளோதான். இதை தவிர்த்து இன்ஸ்டண்ட்டாகவே வித்தின் மினிட்ஸில் லோன் அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஜீரோ டாக்குமெண்டேஷன், எந்த ஒரு ஃபிசிக்கல் டாக்குமெண்டேஷன், பிரான்ச் விசிட்டோ தேவையில்லை. தென் RBI ரிஜிஸ்டர்டு NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் ட்ரஸ்டடான ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவில் ஸ்கோர், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோர், CRIFS ஸ்கோர், இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுற கம்பெனி கூட இருக்குது. அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணணும், எலிஜிபிள் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய CRIFS ஸ்கோர் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கணும். அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் சிபில் ஸ்கோராக பார்க்குறது கிடையாது, CRIF அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்கோரை தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்கோர் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா லோன் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்பொழுது என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்க்க கண்டிப்பாக சேலரி ஸ்லிப் வந்து தேவையில்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல போட்டிருக்காங்க. தென் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக தேவையில்லை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டீட்டெயில்ஸை நாம் போட்டோம் அப்படின்னா யூடியூப் வந்து ஒரு அடி அடிப்பாங்க, ஏன் அப்படி போடுற அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர்த்து எந்த ஒரு ஃபிசிக்கல் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறதுமே தேவையில்லை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா லோன் அப்ரூவல் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுனால சிபில் ஸ்கோர் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இது எல்லாமே நம்ம ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோமோ அதே டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு உங்களுடைய பேங்க் ட்ரான்சாக்ஷனும் நல்லா இருக்குது, கிரெடிட் மிக்ஸ் அப்படிங்கிறதும் நல்லா இருக்குது, ஆல்ரெடி நிறைய லோன் எடுத்து ரீபேமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்கள் ட்ரை பண்ணும்பொழுது லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கலாம். ஓகே கேஸ், ஓவரால் இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.